ஓ ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக ஆயிடுச்சு நம்ம கேம் ப்ளே வீடியோவே போட்டு. பிகாஸ் எனக்கு டைம் இல்லையே. ஏன்னா எங்களுக்கு இப்போ ஸ்கூல் ஆரம்பித்ததால் எழுதுறதுக்கு படிக்கிறதுக்குனே சரியாக இருக்கிறதால என்னால் வீடியோ அவ்வளோ எடுக்க முடியல. அன்றைக்கி எடுக்கலாம், நாளைக்கு எடுக்கலாம், நாளைக்கு எடுக்கலான்னு பொறுமையாக தள்ளி போட்டு இன்றைக்கி தான் வீடியோவே எடுக்கிறேன். அதோட எனக்கும் என்ன வீடியோ எடுக்கிறதுன்னு யோசிச்சே பயங்கர டயர்டாகுது கைஸ். நீங்களே இனிமேல் ஐடியா சொல்லுங்கள் கைஸ். ஸோ இன்னைக்கு நாம் லியோதாஸ் ஷாப் தான் ஓப்பன் பண்ண போகிறோம், விச் இஸ் கன் ஷாப். லியோடே சுத்தாரா. என் ஃபோனில் எல்லா கேமுக்குமே எஃபிஎஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கைஸ். ஸோ அதனாலே நான் ரொம்ப லேக் ஆகுது. ஷூட்டிங் ரேஞ்ச் அது எங்கேன்னு நான் போய் கண்டுபிடிப்பேன், சொல்லுங்கள். அதோ இருக்கு. Go to the shooting range. Okay. எதையாவது கம்மி பண்ணி வேணால் ட்ரை பண்ணுறேன். எங்கள் அப்போ அதுக்குள்ளே ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஓடணும். இந்த கேம் கொஞ்சம் லைட்டாக வெறுப்பேதில்லை கைஸ். ரொட்டேஷன் சென்சிட்டிவிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணி வைப்போம். லோவர் ரெசல்யூஷன் அதே கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்கா கைஸ்? அது அந்த சென்சிட்டிவிட்டி என்னது இது? டூ யூ வாண்ட் டு பெட்டு? இல்லைப்பா. சிங் சாங் சிங் சாங் சிங் சிங் அப்படியே மைனஸ் பண்ணி 100க்கும் கம்மியாக தான் நாங்களாம் கண்டோம். என்ன கைஸ், நான் எவ்வளோ தான் கைஸ் குறைக்கிறேன், குறையதா பாரு. ஆஹா, சரி இந்த வைப்பருங்கிறத எடுப்போம். வெயிட்டிங் ஃபார் 4 players. ஓ, இது என்ன ஆன்லைன் கேமா? ஓ ஓகே இப்படி வச்சு சுடணும். மகனை செத்துப்போ. மகன் ரெண்டுமே கரெக்டான அட் அ டைமில் சுட்டோம் பார்த்தீங்களா கைஸ்? திஸ் இஸ் கால்டு ப்ரோ ஸ்கில்ஸ். லைட்டாக அது மிஸ் ஆயிடுச்சு கைஸ். இது ரொம்பவே கேவலமாக மிஸ் ஆயிடுச்சு டேய். பர்றா. ஓ, நாம் 52 பாயிண்டில் இருக்கோமா கைஸ்? 67 பாயிண்ட் எடுத்தால் நாம் லீட் எடுக்கலாம். ஓ நோ, சரண்டரா. ஓ ஓகே இப்படியே சுட்டு நம்ம விளையாடணும் போல இருக்குது. எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியலை கைஸ் இந்த கேமு. போக வேணால் நம்ம இதில் ஆக்சுவலி இந்த இதுக்கு இருங்க கைஸ், மேனேஜ்மெண்ட் பேங்க்கு. இல்லை நான் என்னத்துக்கு பார்த்துட்ருக்கேன்னா ஆட் டு கார்ட். எம்மா 9500. இப்போனா இதுக்கு ஆமோ வாங்கணுமா? இதுக்கு என்ன ஆமோ போடணும்? சரி, ஆமோ பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன், இது ஒன்று வாங்கியிருக்கேன் கைஸ். கன்று தம்பிடே, என் கண்ணில் கையை வச்சா கொன்றுவேன். எப்படி வாரே? ஓ இவ்வளோ கன்று இருக்குது பார்த்தீங்களா கைஸ் நம்மக்கிட்ட? கன்று ப்ளஸ். ஓகே, இப்போ இது என்ன பண்ணணும்னா, தொலை tap the badge on the shelf. சரி, இப்போ இதை போய் இதையும் தூக்கி குப்பை தொட்டியில் போட வேணும் நம்ம.
பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்குள்ளே போட்டுற வேண்டியதான். நமக்கே சோம்பேறித்தனி இதில் அதை போய் அழுத்தி தொட்டு சைக் எவ்வளோ வேலை இருக்கிறானுங்க பாருங்க கைஸ். நான் 125 வைக்க போகிறேன் கைஸ். ஐயா வாங்க, அம்மா வாங்க, கடைக்கு புதுசாக கடை திறந்துருக்கோம், கன் ஷாப் கடை திறந்துருக்கோம், வாங்கோ வாங்கோ லியோதாஸ் கன் ஷாப்பு. கைஸ் இந்த பேர் வேணாம் கைஸ், நமக்கு இந்த கன்ஸ் என்னமோங்கிற பேர் வேணாம். நாம் என்ன பண்ணுவோம், லியோதாஸ் லியோதாஸ் வேணாம், வச்சுப்போ லியோதாஸே. லியோதாஸ் கன் ஷாப்புன்னு வச்சுப்போம். ஸோ இந்த கன் ஷாப்பில் இன்னைக்கு வாங்குறவங்களுக்கு என்ன ஆஃபர்னா ஒரு ஆஃபரும் இல்லை. அப்புறம் எதுக்கு நான் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா சும்மா சொன்னேன். ஏதாவது ஆஃபர் அப்படி இப்படின்னு சொன்னால் மக்கள் அதிகமாக வருவாங்களா. சே அதாவது கைஸ் இது பிசியில் இந்த சூப்பர் மார்க்கெட் சிம்மில் இருக்கிற பிசி வேர்ஷன் இருக்குல்ல, அதில் ஆக்சுவலி ஒருத்தர் ட்ரை பண்ணி போட்டார். நாமளும் அதை நான் பல வாட்டி ட்ரை பண்ணுறேன். இவனுக்கு வேறு இவ்வளோ தரணும். என்னக்கா வெறும் ஒரே ஒரு ஆமோ பாக்ஸ் மட்டும் வாங்குறீங்க? 7.52. அடுத்து இன்னொரு அக்கா வந்திருக்காங்க நம்ம கடைக்கு கூட்டம் அல்லதே கைஸ். பார்த்தீங்களா 48 சென்ட். ஏன்டா எனக்குன்னே வரீங்களா? 35 5 5 1 2 3 சரி எல்லாம் இந்த 48 சென்ட்டு 30 சென்ட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் காசு கேட்குறீங்களே. இவன் பாருங்க நான் சொன்னங்கிறதால இப்போ 60 ரூபாய்க்கு வச்சுருக்க பாருங்க. 67 தாப்பா. ஒரு சென்ட் வச்சாதான் இவர் வாங்கிப்பார். போய் 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 கை ஆஹா இவர் தான் இங்கே நம்ம கடைக்கு அதிகமாக வாங்கியிருக்க கஸ்டமர். 41 ரூபாய்க்கு கொடுக்கணும். 25 1 2 3 4 பொங்கோ சார் ஐயோ ஆஹா கைஸ் கூட்டம் அழுது பாருங்க. எத்தனை பேர் வந்து லைனில் நிற்கிறாங்க நம்ம கடைக்கு. ஆனால் ஆக்சுவலி இந்தியாவில் இந்த கடை திறக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா இந்தியாவில் கன்ஸ் யூஸ் பண்ணுறது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியாது கைஸ். ஸோ அதனால் நான் சும்மா போகிறப்ப இந்த ஏமா பார்த்தேன், நல்லா இருந்தது. கன் ஷாப் சிமுலேட்டர் இருந்தது, அதான் விளையாடுவோன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே ஓஹோ $140.51. ஸோ இப்போ லீவ் செக் அவுட்டு கொடுக்குறோமா? இப்போ என்ன பண்ணணும்? ஆஹா ஓகே மொத்தம் 3 ப்ராடக்ட்ஸ் இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். நம்மக்கிட்ட இப்போ $500 தான் மிச்சம் இருக்குது. அது வரத்துக்கு வேறு 22 செகண்ட் ஆகுமா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வந்துச்சு உனக்கு வந்து நான் ஸ்பீடு பண்ணி வர வச்சிட்டேன். வெறுப்பாக இருந்தது, அதான் சும்மா உட்கார முடியாது நம்மளால். அதோட நான் பேசுகிறதையும் உங்களால் ரொம்ப நேரம் கேட்க முடியாது. இதே நான் ஃபுல்லாக வச்சிட்டேன்னா அப்போ நான் அதை எங்கே வைப்பேன்? அந்த கண்ணு டேய் கிளம்புறேன் கிளம்பு சரி கிளம்புற டேய். ஐயோ டே 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 டேய்
க்ளோஸ் பண்ணிட்டெல்லாம் கிளம்புங்க கிளம்புங்கன்றே வந்து நிற்கிறானுங்க பாரு 2 பேரும். ஏய் வழக்கு என்ன இப்போ தானே சொல்கிறேன் கடை க்ளோஸ் பண்ணுறேன்னு. மணி என்ன ஆகுது 10 மணி கைஸ். 10 மணி ஆயிடுச்சு. கடை திறந்துருந்தா போலீஸ் என்ன தாண்டா வந்து பிடிக்கும். சரி நெக்ஸ்ட் ஒரு கண்ணா ஓகே 125.40. நோ நான் எண்டு பண்ண போகிறதில்ல கைஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அடுக்கிட்டு படுத்துருவோம். நம்ம அடுக்கி இப்போ இதெல்லாம் வச்சிடலான்னு. ஓ நோ ஷோகேஸு ஃபுல்லு. Product on one shelf must be same. கிழிஞ்சது போ கைஸ். நாம் இப்போ இன்னொரு ஷோகேஸ் வேறு வாங்கணும். ஷோகேஸ் எவ்வளோன்னு பாருங்க. இதில் இல்லை, இதில் எக்யூப்மெண்ட்ஸ் $500 நாளைக்கு வாங்குவோம். ஏன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை கைஸ். இருந்த காசெல்லாம் இதுக்கே செலவாயிடுச்சு. ஸோ அடுத்து நம்மளோட அம்னேஷன் வந்துடுச்சு. இப்போ எனக்கு இந்த ஜிடிஏல அம்னேஷன் ஒரு கடை இருக்குல்ல கைஸ், அதை வச்சுருக்கிறது ஒரு ஃபீல்டு வருது. ஆனால் என்ன எல்லாம் டப்பா கன்ஸாக இருக்குது, அவ்வளோதான். ஆமாம் தம்பி யார் நீ ஃபஸ்ட்டு? வண்டி எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டுருக்கேன் தம்பிடே. யார்ரா நீ? என்ன கைஸ் வந்துட்டேன். யார்ரா நீ? ஓய் who are you man? Hi, would you like to go to hunting? I will pay you generously for any animal I need. No பையா, நான் விலங்குகளை கொல்ல மாட்டேன் கைஸ். அப்படியே நான் ஏதாவது கேம் பிளே போட்டால் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கக்கூடாது. எனக்கு கண்டெக்ட் எதை நீங்கள் சொல்கிறீங்களோ இனிமேல் நான் அதை தான் போடலான்னு இருக்கேன் கைஸ். போன வாட்டி இதுக்கு நிறைய காசு செலவாகிக்கிறதுல, அதனால் என்ன பண்ணுங்கள், இதுக்கு $20 எக்ஸ்ட்ராவே வைங்க. வாங்குறோம் வாங்கட்டும், வாங்காதோம் போட்டோம். எண்டு பண்ணோம் கைஸ். டே வெண்டட். ஸோ இப்போ டே 2. வாங்க ஐயா வாங்கோ 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 வாங்கோ. நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா ₹1 100 கன்று தர மாட்டேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிறதே 10 கன்று. அந்த 10 கன்று உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? வாங்க ஐயா வாங்கோ வாங்கோ. என்ன கூட்டமே வரல கைஸ் இன்னைக்கு. ஒருவேளை காலை வேலைங்கிறதால கூட்டம் கம்மியாக இருக்கு போல இருக்கு. ஆஹா வரவங்க எல்லோரும் பார்த்தீங்களா கைஸ், டிஜிட்டல் இந்தியா மாதிரி கரெக்டான வேல்யூ போடலன்னா நோ கரெக்ட் வேல்யூன்னு கொடுத்து விட்டுறானுங்க. சரி இது அப்போ நம்ம ஷோகேஸ் வாங்கிடுவோம். $1000 வந்துடுச்சு. இப்போ இந்த அக்காவோடது பில். ஆனால் இந்த ஊரில் பொண்ணுங்க தான் கைஸ் அதிகமாக கன் வாங்குறாங்க. அதை பார்த்தீங்களா யாராவது? ஐ திங்க் இங்கே சேஃப்டிக்காகவே கன்னை பல பேர் வச்சுருப்பாங்க போல இருக்கு. இதை பாருங்க ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போகிறான். ஆனால் இந்த கன் ஷாப்பெல்லாம் வச்சா இரு பையா, நான் இன்னொரு ஷோகேஸ் வாங்கிட்டு வரேன் பையா. வாங்கோ வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ. நம்ம கன் ஷாப்பில் இருக்க கன்னையும் இதையும் வாங்குகோ. $7.52. தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேசிங். நான் ஷாப் ஏக்கா நீங்கள் மட்டும் இது எடுத்துகிட்டு வரீங்க. 25 நாங்கக்கா வச்சுக்கோங்க. பேமெண்ட் பண்ணியாச்சு. வா சார் அப்படியே $1 எக்ஸ்ட்ராவை நான் போட்டுக்கிறேன். ரவுண்ட் ஆஃப் பண்ணி. ரவுண்ட் ஆஃப்லாம் பண்ண முடியாதா? எக்ஸ்ட்ரா காசு போட முடியாது. அதோட கைஸ் இதெல்லாம் நமக்கு பணம் ஆனால் ஈஸியாகவே வந்துடுது கைஸ். நம்ம போட்ட பணம்
நான் என்ன நினச்சேன், இந்த சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் இருக்குல்ல கைஸ், அதுலேயே நம்ம ஒரு 10 ரூபா 15 ரூபான்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சோம். இதுலேயே அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும்னு பார்த்தா நிறையவே வருது கைஸ். அதாவது காலையில் 10 மணிக்குள்ளேயே நம்ம கிட்டத்தட்ட 1500 கிட்ட வர போகுது. நீங்களா ஏன்டா வந்து எனக்குன்னே வரீங்க $4 தூக்கின்னு. ஐயோ ஐயோ 1 2 3 4 50 25 10 10 1 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எடுத்துட்டு நிற்காம கிளம்பிங்கன்னே இருங்க. 7.52 புல்லட் காலி ஆயிடுச்சு போல இருக்கு கைஸ். அதான் அந்த புல்லட் வாங்கிட்டு போகிறாங்க. போ நிற்காம போயிங்க நேரம். $10 ஒரு $4 அப்புறம் 50 25 10 10 1 முடிஞ்சு போச்சு. எடுத்துட்டு போ இருங்க கைஸ். இப்போ அந்த புதுசாக வந்திருக்க பொருளையும் எடுத்துருவோம். அப்புறம் இருங்க கைஸ், கொஞ்ச நேரத்துக்கு கடையை மூடி வைப்போம். ஐயோ இரு கொஞ்ச நேரத்துக்கு கீழே கடை. நீ ஏன்டா மூடி வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதை அரேஞ்ச் பண்ணணும் மாமா. இப்போ ஆக்சுவலி இது பாருங்க, லைட்டாக ப்ளீஸ். ஐயோ கைஸ், ஒரு கன்று கூட இல்லை. அச்சோ என்ன கைஸ், வாங்கின எல்லாமே போயின்னு இருக்குது. இரு கைஸ், அப்போ என்ன பண்ணுவோம், இதை நம்ம இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரைஸில் வச்சு விற்போம். அதான் நான் பண்ண போகிறேன். ஹையஸ்ட் ப்ரைஸில் வச்சு விற்றா இதை வாங்குவாங்களா மாட்டாங்களா? கிட்டத்தட்ட $30 தான் ஹையஸ்ட் ப்ரைஸ். எதுக்கு $30? நமக்கு ஒரு $20 பத்தாதான்னு கேட்குறேன். சரி கைஸ், நான் ஆக்சுவலி $20 இதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறேன். சரி, ஹையஸ்ட்டு ப்ரைஸில் வச்சா வாங்குவாங்களா மாட்டாங்களான்னு பார்ப்போம் கைஸ். வாங்க, இனி நம்ம இதை பஸ் பண்ணுறோம். எந்த கேம்லேயுமே வரைக்கும் ஹையஸ்ட்டு ப்ரைஸில் வச்சு ஒருத்தனும் வாங்கினதில் இந்த கேம்லேயாவது வாங்குறாங்களான்னு பார்ப்போம். ஐயா வாங்கோ, அம்மா வாங்கோ, நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா கன்று வாங்கலாம். கன்று இவன் மட்டும் வாங்கிட்டான்னு வையேன். வாங்கிட்டான்டா. ஏன் கைஸ், கன் ஷாப்புங்கிற கன்னுங்கிற தலை எதுவும் சொல்லலையோ, புது கன்னுங்கிற தலை வேற. அடே பைத்தியக்கார பயலே. 20 20 5 1 இப்போ 10 5 1 2 3 4. வாங்கோ மேடம். தேங்க்யூ மேடம். கரெக்டான அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. அப்படியே கிளம்புங்க கைஸ். 1500 வரப்போகுது. இப்போ அடுத்த கன்று வாங்கிடுவோம். நம்ம 1500 வந்த உடனே நம்ம கன்று வாங்கிடுறோம் கைஸ். இவர் தான் 300 ரூபாய்க்கு நம்மக்கிட்ட ஷாப்பிங் பண்ணியிருக்காரு கைஸ். 50 20 10 10 1 2 அப்புறம் இங்கே 30. தேங்க்ஸ் ஃபார் ஷாப்பிங் இன் அவர் கடை சார். அப்படியே ஒரு 2 நிமிஷம் லைன்லேயே வெயிட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அந்த கன்று வரத்துக்குள்ளே இந்த கன்றை வாங்கிடுறாங்க, இந்த கன்று முடியறதுக்குள்ளே அந்த கன்றை வாங்கிடுறாங்க. என்னடா இது, ஒரு கன்று முடிஞ்சால் இன்னொரு கன்றை வாங்குறாங்க. அக்கா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே இருங்க, நான் போய் புதுசாக வந்திருக்கேன் அந்த கன்றை போய் எடுத்துகிட்டு வரேன். இதை பார்த்தீங்களா கைஸ், கரெக்டாக நான் எடுக்கிறேன் கன்று காலி. கைஸ், கடையை க்ளோஸ் பண்ணு. ஆனால் கைஸ், அவங்க லைட்டாக உள்ளே காலை வச்சா கூட உள்ளே தான் இருக்காங்க கைஸ், போக மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த தண்டர் கிளாக் ஒன்று ஆர்டர் போட்டு, ஸோ
ஸோ ஆக மொத்தத்தில் இப்போ நம்ம கடையை திறக்கலாம் வாங்க. இல்லை திறக்க வேணாம், அந்த 2 ஆர்டரும் வர வரைக்கும் சீக்கிரம் வந்து தொலை. 7 ஐயோ கைஸ் பார்த்தீங்களா கைஸ், இவன் வர காசு அதிகமாகிட்டே போகிறான். ரேட்டு 307.62. காக்கா நீங்களும் இதே எடுத்து தந்துருங்கக்கா. 134.11. அவனை திறந்து போட. ஹாய் இந்த தம்பி வச்சுக்கோ, எக்ஸ்ட்ராவே உனக்கு பணம் போட்டு தந்துருக்கேன். இது என்ன ஆமோ ஏண்டா, ஆமோ ஏண்டா வருது. கன்று வர மாட்டேங்குது, கன்னுக்கு தான் ரேட் அதிகமாக. சரி பரவாயில்ல கொடுப்போம். நம்ம கிட்ட தான் 100 கொடுத்து வச்சுருக்கானுங்களே. பக்கத்து வீட்டுக்காரன் தான் இருக்கான் குப்பையை போடுறதுக்குன்னே. குப்பையை பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் போட்டுற வேண்டியதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த டேவை இதோட அப்படியே க்ளோஸ் பண்ணியே முடிச்சிடும். ஆமாம், இதுக்கப்புறம் மக்களே வர மாட்டானுங்க. இப்போ நான் இருக்கிற எல்லாத்துக்குமே ஹையஸ்ட் ப்ரைஸ் வைக்க போகிறேன். வாங்குவானுங்களா மாட்டானுங்களா? சத்தியமாக சொல்கிறேன், இது வாய்ப்பே இல்லை எவனும் வாங்க. ஏன் நான் இதுக்கு முன்னாடி நான் விளையாடியிருக்கேன். அதாவது இதுக்கு முன்னாடி என்னோடய பழைய கேம்ஸில் இருந்தப்போ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதில் எல்லாத்துலேயுமே நானும் பார்க்குறேன், நான் ஹையஸ்ட் ப்ரைஸ் போட்டேன்னா ஒருத்தனும் வாங்க மாட்டானுங்க. இதில் மட்டும் வாங்கிட்டானுங்கன்னா இந்த கேம் ஒரு சூப்பர் கேம். ஹையஸ்ட் ப்ரைஸில் வச்சு வாங்கின கேம்னு. ஐயா வாங்கோ, அம்மா வாங்கோ. சாரே பர்ச்சேஸ் நியூ ப்ராடக்ட் லைசன்ஸ். அதுக்கு காசு பத்தலையே. ப்ராடக்ட் லைசன்ஸ் எவ்வளவு வருது? ப்ராடக்ட் லைசன்ஸ் 1500. அதில் இன்னொரு கன்று வருது, ஆமோ வருது. சரி அந்த கன்று பேர்லாம் எனக்கு தெரியாது கைஸ். ஏன் எனக்கு தெரிஞ்சது ஒரு 4 கன்று, AK-47, M4A1, வேறு என்ன கன்றுன்னு தெரில, ஞாபகம் இல்லை கைஸ். ஞாபகம் தான் சொல்கிறேன். 50, 10, 5, 1, 2, 3, 4. ஸோ கைஸ் நான் இந்த டேவை முடிச்சுட்டு இந்த கேம் பிளேவை முடிச்சுக்கிறேன். ஸோ ஏன்னா எப்படியும் ஒரு 10 நிமிஷம்னா இதில் 10 நிமிஷம் இருக்குது கேமில். சரி வச்சுக்கோ போ. இதான் அப்புறம் எக்ஸ்ட்ராவே போட்டு கொடுத்துட்டீங்கன்னா எனக்குன்னே வருவீங்களாடாங்கிற மாதிரி இவனுங்க வேறு வேறி பேத்தி கிணற காணுங்க. ஆஹா 348, 49. ஆமாம் கைஸ், யாராவது வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த 22.75 இந்த 75 சென்ட்டுங்கிறது எவ்வளோ வரும்? அது வர்த்தா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். ஸோ கைஸ் நான் இதோட இந்த கேம் பிளேவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நான் ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு என்ன தான் போய் கேட்டு தான் பார்ப்போன்றீங்க. வாங்க போய் கேட்போம். தம்பிடே கைஸ் லாஸ்ட்டாக நம்ம இதை ட்ரை பண்ணிவிடுவோம். இது 3 தானா? சரி நான் இந்த தண்டர் குழாவை ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. புது கண்ணாக இருக்குது, நான் இன்னும் ட்ரை பண்ணல. நாங்கள் பண்ணுவோம் கைஸ். ஓகே டைலாக். ஹேய் மான்குட்டி, என்ன அதை சுடணுமா நம்ம? ஐயோ டே எனக்கு நார்மலாகவே சுட தெரியாதடா. சரிடா அங்கே ஒன்று அமைதியாக நிற்கிது. பண்ணி காட்டு பண்ணி. ஐயோ என்னடா சாகலை? செத்துருச்சு.
ஆமாம், இப்போ இது என்ன பண்ணணும்? ஓ, ஓகே ஓகே, இதெல்லாம் நம்ம ஹண்ட் பண்ணணும். நமக்கு இவ்வளோ தருவான் போல இருக்கான். ஐயோ, அவன் எங்கே போயினா? இருந்தது கிருஷ்ணகிரி. ஏன் கைஸ், நம்மளை கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதையாக தான் இருக்குது. ஐயோ டேய் மானே. ஆஹா, ஓகே. இதெல்லாம் எனக்கு சொல்லவே இல்லையே. நான் அதில் அன்லிமிட்டெட் ரீலோடு கொடுத்த மாதிரி கொடுப்பானுங்க. இது என்னது? ஹேர்லாம் ஒரு அனிமல் இருக்கா? நான் அது எங்கடா போய் தேடுவேன்? ஹேர் 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 எங்கே இருக்க ஹேர்? இப்போ அங்கே ஒன்று ஓடுது பாருங்க, அதான் ஹேரா? ஓ, மானோட வெரைட்டி. இதெல்லாம் ஒன்று பண்ணி ஆஹா, நான் ஒரு ஹண்டர் கைஸ். பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக ஹண்டிங் பண்ணேன். டேய் ஏடா கைஸ், இது கணக்கே இல்லை கைஸ் இந்த அனிமல். ஐயோ, இந்த ஹேரை நான் எங்கே தான் நான் போய் தேடுவேன்? எனக்கு ஹேர்னா எதுனே தெரியாது. உங்கள் யாருக்காவது தெரியுமா கைஸ் என்ன அனிமல்? அதெல்லாம் எனக்கு அதில் சைடில் வரதுல ஒரு அனிமலை கூட எனக்கு தெரியாது. எல்லாம் டிஃப்ரெண்ட்டான பேரை வச்சுருக்கானுங்க. எங்கே தான் வச்சு தொலைஞ்சிருக்கானுங்களோ. சரி வாங்க கைஸ், நாம் அவங்ககிட்டே போவோம். எங்கே இருக்கான் அவன்? அப்படியே பைத்தியக்கார். அதோ அங்கே ஒன்று ஓடுது. இதான் கைஸ் ஹேர் போல இருக்கு. ஓ, ஹேர்னா முயலா? பரவாயில்லையே கைஸ், என்னன்னே தெரியாமல் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எங்கே போகணும்? இவ்வளவு பண்ணி மண்டை மறக்க கொண்டே மறந்துட்டு என்ன பண்ணணும் இப்போ நம்ம? ஸோ கைஸ், வெற்றிகரமாக நம்ம இந்த காட்டுக்குள்ளே வந்து தொலைஞ்சிட்டோம். எங்கே இருக்கோன்னு இப்போ தெரியலை. அந்த ஹண்டரை வேற காணோம். ஹண்டர், டேய் தம்பிடே ஹண்டரே, என்ன கூட்டிகிட்டு வந்தவனே. சரி, அப்போ என்ன இந்த ஹண்டர் எங்கே போயிட்டானோ தெரியலையே. இதான் கைஸ் தேடி பார்ப்போம். ஹண்டர் இங்கே தான் எங்கேயோ இருப்பான். வழி தெரில கைஸ் நமக்கு. நாமளே கேமுக்கு புதுசு, இதெல்லாம் இன்னும் புதுசு நமக்கு. ஸோ இங்கே வந்தோம், அப்படியே ரைட் திரும்பினா வந்துடும் நம்புகிறேன். உண்மையாகவே கண்ணை கட்டி காட்டில் விட்டுருக்கணுங்கண்ணே. கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். எப்பா எங்கடா போயிட்டா ஹண்டரு? கஷ்டப்பட்டு உனக்காக நீ சொன்னது எல்லாத்தையும் எழுதிட்டு வந்துட்ட பாரு. போரு ஹேரு அது இதுன்னு. ஓ, போர்னா வந்து பண்ணி நம்மளே காஸ்தா. ஸோ கைஸ், நான் இதோட இந்த கேம் பிளேயை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் கேம் பிளேயில் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். பை பை. அண்ட் திஸ் பை பை ஃப்ரம் வேலோ டெவில் தமிழ் கேமிங் அண்ட் ட்ராயிங். பை பை. ஸ்டே டியூன் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு இல்லைனா நாளானிக்குள்ளே மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.